அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஆர்சி மெத்தட், அதாவது சைக்ளிக் ரிடண்டன்சி செக் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். எ பிட் ஸ்ட்ரீம் 1101011011 is transmitted using the standard CRC method. இங்கே நமக்கு டேட்டா வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1101011011. இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா வேர்டு. த ஜென்ரேட்டர் பாலினாமியல் இஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இது நமக்கு என்னென்னா டிவைசர் வேல்யூ. நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வேர்டு நமக்கு டிவைடன் வேல்யூ. நமக்கு கொடுத்துருக்க இந்த பாலினாமியல் வேல்யூ நமக்கு டிவைசர் வேல்யூ. இப்போ டேட்டா வேர்டு அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் டிவைசர் வேல்யூ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதனுடைய கோஎஃபிசியன்ட் வேல்யூ தான் நமக்கு டிவைசர் வேல்யூ. அப்போ இங்கே என்னென்ன வரும், எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் கியூப் இல்லை. அப்போ 0x³ ப்ளஸ் 0x² ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதில் இருக்க எல்லாத்தோட கோஎஃபிசியன்ட் தான் நமக்கு டிவைசருடைய வேல்யூ. அப்போ 1 0 0 1 1. இப்போ நமக்கு டிவைடன் வேல்யூவும் கிடச்சிருச்சு, டிவைசர் வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த டிவைசர் வேல்யூ மொத்தம் நமக்கு எத்தனை டிஜிட், 5 டிஜிட். அப்போ இதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா m = 5. நமக்கு மொத்தம் எத்தனை டிஜிட், 5 டிஜிட். அப்போ எம்மோட வேல்யூ என்ன, 5. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா என்னோட வேல்யூ என்னன்னா m-1 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. இப்போ நமக்கு டேட்டா வேர்டு கொடுத்துட்டாங்க, டிவைசர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த என்னோட வேல்யூ நம்ம எதுக்கு ஃபைண்ட் பண்ணோம், n = 4. இப்போ நம்ம இந்த டேட்டா வேர்டு என்னென்ன இருக்குது, 1101 தொடங்கி லாஸ்ட்டாக 1ஓட முடியுது. இப்போ இந்த என்னோட வேல்யூ என்ன, 4. இப்போ இந்த 4 வேல்யூனா இப்போ நம்ம லாஸ்ட்டு 4 டிஜிட், இப்போ இங்கே என்னோட வேல்யூ 4. அப்போ லாஸ்ட்டு 4 டிஜிட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா 0 ஆட் பண்ணிக்கிறணும். அதுக்கு தான் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்போ லாஸ்ட்டாக 4 டிஜிட்டில் 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ நமக்கு டேட்டா வேர்டு என்ன வந்திருக்கு, 11011010100000. இது டிவைடன் வேல்யூ. டிவைசர் வேல்யூ என்ன, 10011. இப்போ நமக்கு டிவைடன் வேல்யூவும் கிடச்சிருச்சு, டிவைசர் வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம எப்பயும் போல் நார்மல் டிவைடன் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம், இப்போ நார்மலாக டிவைட் பண்ணுற மெத்தடில் தான் இதை டிவைட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோன்னா எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ஆர் கேட்னால் என்னது, ஒரே மாதிரி இன்புட் கொடுத்தா நமக்கு அவுட்புட் என்னது 0. வேறு மாதிரி இன்புட் கொடுத்தா, அதாவது 1 0ன்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட் 1ன்னு வரும். 0 0ன்னு கொடுத்தா 0, 1 1னா 0, 0 1னா 1. அப்படின்னு நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக டிவைட் மெத்தடில் தான் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1 × 10011னா 10011. இப்போ ஃபஸ்ட்டு 11 0 ஆயிரும். ஒரே மாதிரி இன்புட் கொடுத்தா 0. அப்போ அந்த இதை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 101 000 110 011. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட் 1 கீழே கொண்டு வருவோம். அப்போ 1. அப்போ அடுத்து என்ன இருக்குங்கனுக்குள்ளே நமக்கு 10011 இருக்குது. அப்போ மறுபடியும் 1 × 10011 என்னது 10011. அப்போ ஃபஸ்ட்டு 11 0 ஆயிரும், அது கேன்சல் ஆயிரும். அப்போ 000 000 110 110. அப்போ லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட் என்னது 1. அடுத்து 1 கீழே கொண்டு வருவோம். இப்போ நமக்கு 00001 இருக்குது. அப்போ நம்ம 1ன்னு போட முடியாது. 1ன்னு போட்டால் நமக்கு இந்த வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. நம்ம டிவைசர் வேல்யூவை விட இப்போ இருக்க வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட் என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. அப்போ நம்ம 0வால் போடணும். அப்போ 0 × 10011. அப்போ என்னது 0 தான், எல்லாமே 0 தான். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் 0 ஆயிரும், அது கேன்சல் ஆயிரும். அப்போ அடுத்தது என்னது 00010. அடுத்து 0 போடுவோம், அதுக்கப்புறம் அது 0 ஆயிரும். அதுக்கப்புறம் 00101. அடுத்து நம்ம மறுபடியும் இதுக்கு என்ன தான் பண்ணணும், 0 தான் போடணும். ஏன்னா இது என்னது கம்மியான வேல்யூ. அப்போ 00000 போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேல்யூ 0. அடுத்து 101 000 101.
அடுத்து நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட் 1 போடுவோம். இப்போ இதுவும் அதில் இருக்க வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம மறுபடியும் 0 தான் போடுவோம். 0 போட்டு அந்த எல்லா வேல்யூவும் போடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 0 1 அடுத்து ஒவ்வொன்று போடுவோம். லாஸ்ட்டாக 0 இருக்கதை 0 வந்து கீழே கொண்டு வருவோம். இப்போ நமக்கு 1 0 1 1 0ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன தான் இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ அங்கே நம்ம வந்து 1ன்னு போட்டு டிவைசரால் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடலாம். அப்போ 1 × 1 0 0 1 1னா 1 0 0 1 1. ஓகேவா? அப்போ 1 1 0 ஆயிரும். அப்போ 0 0 0. அதே மாதிரி நம்ம எப்பயும் போல் போட்டு எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்து இப்போ இந்த இதுக்கு வந்தோன்னா, இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது? 1 0 0 1 0 0. அடுத்து உனக்குள்ளே என்ன போட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. அப்போ அது ரெண்டு எப்படி இருக்குது? நமக்கு சேமாக தான் இருக்குது. அப்போ நம்ம 1 × 1 0 0 1 1. அப்போ 1 0 0 1 1. அப்போ அடுத்து எப்பயும் போல் நம்ம எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி போடுவோம். 0 1 1 1 0 வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்போ இது வந்து என்னது? டிவைசர் வேல்யூவை விட கம்மியாக இருக்குது. அப்போ அங்கே மேலே என்ன போடுவோம்? 0வால் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை போடுவோம். அப்போ 0 வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேல்யூ 0 ஆயிரும். அதுக்கப்புறம் 1 0 1 1 0 1 1 0 1 0 0 0. இப்போ கடைசியாக நமக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிருக்கு? 4 வேல்யூ கிடச்சிருக்கு. 1 1 1 0. இதுதான் நமக்கு ரிசீவ்டு கோட்வேர்ட். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ரிசீவ்டு கோட்வேர்ட். இப்போ இந்த ரிசீவ்டு வேர்டை நம்ம ஏற்கனவே கோட்வேர்ட் ஈக்குவல்ட்டு என்னது? டேட்டா வேர்டு ஏற்கனவே அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரிசீவ்டு வேர்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறதுக்கு கோட்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் டேட்டா வேர்டு ப்ளஸ் ரிசீவ்டு வேர்டு. டேட்டா வேர்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க வேர்டு என்னென்னது? 1 1 0 1 0 1 1 0 1 1 ப்ளஸ் ரிசீவ்டு வேர்டு என்னது? 1 1 0. இப்போ இதை அப்படியே அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ கோட்வேர்ட் ஈக்குவல்ட்டு என்னது? லாஸ்ட்டு 4 டிஜிட்டில் 1 1 1 0 வந்துடும். அப்போ மறுபடியும் இந்த டிவைட் மெத்தடில் தான் நம்ம போடணும். மறுபடியும் அப்போ என்னது? 1 1 0 1 லாஸ்ட்டு 4 டிஜிட்டில் என்ன வந்துடும்? ரிசீவ்டு வேர்டு என்ன கிடச்சிச்சோ அந்த ரிசீவ்டு வேர்டு போடுவோம். பட் ஆனால் நமக்கு டிவைசர் வேல்யூ வந்து மாறாது. டிவைசர் வேல்யூ வந்து என்னது? 1 0 0 1 1. ஓகேவா? அப்போ நம்ம எப்பயும் போல் நார்மலாக போன இதில் நம்ம என்ன பண்ணுமோ அதே இதான் எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி போடுவோம். போட்டால் நமக்கு இந்த இதில் என்ன வரணும்னா கடைசியாக ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். அப்போனா தான் இது வந்து என்னது? நோ எரர். இதில் வந்து எரர் இல்லை. அப்போ சிஆர்சி மெத்தட் படி நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். நமக்கு டேட்டா வேர்டும் கோட் வேர்ட் ரிசீவ்டு வேர்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு? 0 கிடச்சிருக்கு. 0 வந்திருக்கு. அப்போ இதில் வந்து என்னது? நோ எரர். அப்போ இது வந்து என்னது? செக் பண்ணிட்டோம். சிஆர்சி மெத்தடில் இது வந்து என்னது? கரெக்டுன்னு செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த இது எப்படி பண்ணணும், இந்த இதை எப்படி டிவைட் பண்ணணும்னு சொல்கிறேன். 1 1 0 1 நம்ம வந்து என்னது? டேட்டா வேர்டு எழுதிட்டோம், டிவைசர் எழுதிட்டோம். எப்பயும் போல தான் 1 × 1 0 0 1 1 வந்து என்னது? 1 0 0 1 1. அப்போ எப்பயும் போல் எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் என்ன கிடச்சிருக்கு? 1 0 0 1 1. அடுத்து அப்போ இது வந்து என்னது? சேமாக தான் இருக்குது. அங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 தான் போடுவோம். 1 × 1 0 0 1 1 1 வேல்யூ என்னது? 1 0 0 1 1. இதை நம்ம எக்ஸ்ஆர் கேட்டு யூஸ் பண்ணி பண்ணால் நமக்கு 0 0 0 0 1 கிடைக்குது. அப்போ நம்ம 0 வந்தால் என்ன பண்ணுவோம்? 0வால் டிவைசரை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை இங்கே போடுவோம். அப்போ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப் டு லாஸ்ட் வரைக்கும் நமக்கு லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் வரணும்? 0ன்னு வரணும். 0ன்னு வந்தால் தான் அதில் வந்து எரர் வந்து இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த சிஆர்சி மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.